Hi everyone, good morning there in India and welcome back to Pavitra Vlogs on Wheelchair. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all had a wonderful weekend and my weekend was okay as well. So இது வந்து நாங்கள் லிமான் ட்ரிப்புக்கெலாம் போனதுக்கு முன்னாடி எடுத்த vlog. எனக்கு இப்போ தான் ஷேர் பண்ண டைம் கிடச்சிது. ஸோ இது வந்து ஒரு ருட்டீன் vlog. ஐ திங்க் ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு ருட்டீன் vlog டே இன் மை லைஃப் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரிப்புக்கெலாம் முடிஞ்சு வீடியோஸ்க்கு அப்புறமா. ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் ஆஸ் யூஷுவல் ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ, ஷேரிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஸோ புளியார் சதுர்த்திக்கு வந்து நம்ம குழக்கட்டை ப்ரிப்பேர் பண்ண வீடியோ நான் போட்டிருந்தேன். அந்த மாவு வந்து கொஞ்சம் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா இது வந்து அணுக்கு அந்த அம்மனி குழக்கட்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, குட்டி குட்டி மினி குழக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப பிடிக்கும். ஸோ உப்மா குழக்கட்டை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, இது ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு நேமில் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாவு தான் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த மாவை திருப்பி எடுத்து அவளுக்கு ஸ்கூல் விட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஸ்நாக் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் நானும் வந்து இந்த மாதிரி குழக்கட்டை அதெல்லாம் வந்து மெயினாக அந்த மாதிரி ஏதாவது அக்கேஷன் போது தான் நான் மாவே கலருவேன். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலரிட்டு அவளுக்காக எடுத்து வச்சுருந்தேன். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மாவை வந்து ஒரு சின்ன டிப், இது ஃப்ரிட்ஜில் வச்சா ஹார்ட் ஆகிடுமா அப்படின்னு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். நீங்கள் வந்து நல்ல ஒரு டேம்ப் கிளாத், ஒரு ஈரமான நீட்டான ஒரு மெல்லிசான துணி எடுத்து அந்த ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அதில் இந்த நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த இந்த மாவு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சா ஒன்றும் ஆகாது. ஸோ அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு சீடை சைஸில் வந்து உருட்டி எடுத்துக்கிறேன். உருட்டி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் இது நம்ம உப்புமா குழக்கட்டை மாதிரி ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ஸ்டீம் பண்ணுறதுக்கு இங்கே வந்து நான் குக்கர்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா நான் கொஞ்சம் தான் பண்ணுறேன். நீங்கள் நிறைய குவான்டிட்டி பண்ணுறதா இருந்தால் இட்லி ப்ரீத் வந்து எடுத்து நிறைய வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டாண்ட் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ தட் நான் பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஈஸியாக அந்த ஸ்டாண்ட் மேலே வச்சு அதை பாயில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அடியில் தண்ணி வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டாண்டையும் வச்சுட்டு நமக்கு வந்து அந்த பிளேட்டில் வந்து நம்ம குழக்கட்டையை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஸ்டீம் பண்ணோம் அப்படின்னா வேலை ரொம்ப ஈஸியாகிடும். ஏன்னா கொஞ்சமாக பண்ணுறதுக்கு இப்போ இட்லி ப்ரீத் இதெல்லாம் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அதுக்கப்புறம் க்ளீனிங் ப்ராசஸ் ரொம்ப அதிகமாகிடும். அதுவும் ஒரு ரீசன் நான் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக செய்கிறதுக்கு. ஸோ ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருந்த ஸ்வீட் குழக்கட்டையும் ஒரு 2-3 இருந்தது. சரி அதையும் இது கூட சேர்ந்து ஒரு தடவை ஸ்டீம் பண்ணோன்னா நல்லா சூடாய்க்கும், டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இதில் வெயிட் போடக்கூடாது. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. என்ன மாதிரி வந்து நீங்கள் வந்து வீல் சேர் சப்போர்ட்டில் குக் பண்ணுறீங்க இல்லை பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்புறம் இட்லி பாத்திரத்தில் அந்த பிளேட்லாம் வைக்கிறத விட அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வெயிட்டே போடாமல் ஒரு 10 minutes நம்ம அந்த ஸ்டீம் நல்லா அந்த ப்ரெஷர் எஸ்கேப் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணால் போகிறோம். பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த அம்மனி குழக்கட்டை வந்து நல்லா ஷைனிங்காக குக்காக இருக்கிறது வந்து நமக்கு தெரியும். நம்ம வச்சும்போதும் அது குக் ஆனதுக்கப்புறமும் வந்து பார்த்தா நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். எக்ஸாக்டாக ஒரு 10 to 12 minutes தாங்க, அதுக்கு மேலே இல்லை. ஸோ நான் ஸ்வீட் பண்ண குழக்கட்டையும் சூடாகிடுச்சு. ஸோ அதையும் வந்து நான் அணுக்காக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இங்கே வந்து நான் உப்புமா குழக்கட்டை ஸ்டைலில் பண்ணுறேன். இது ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டேன். கருவேப்பிள்ளையும் போட்டிருக்கேன். அவ்வளோதான். நம்ம உப்புமாக்கு என்னெல்லாம் தாளிப்போம் அதே தான். அதுக்கப்புறமா அந்த வெந்த அம்மனி குழக்கட்டை எடுத்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் குக் ஆகணும் அது கூடன்ட்டு. அந்த ஸ்டீம் பண்ணும்போது அந்த ஸ்வீட் குழக்கட்டையில் ஒன்று மட்டும் என்னன்னு தெரியல, அப்படி ஒரு வெடிச்சு போய் மாதிரி பிரிஞ்சு போயிடுச்சு. அதை ஆஃப்கோர்ஸ் நான் தான் எடுத்துக்கிட்டேன். அந்த மற்ற 3 வந்து அணு நல்லா சாப்பிட்டா. ஸோ இந்த அம்மனி குழக்கட்டையோட இந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பிளெண்ட் ஆகணும். அது வரைக்கும் சும்மா ஒரு 2-3 minutes நம்ம கலக்கிட்டே இருந்தால் போகிறோம். ஸோ இதில் என்ன ஒரு ஹைலைட்னா கொஞ்சமாக காரப்பொடி போடுங்க. ஏன்னா நம்ம உப்புமாக்கெல்லாம் காரப்பொடி போட மாட்டோம். பட் இந்த அம்மனி குழக்கட்டைக்கு வந்து நம்ம கொஞ்சோண்டு காரப்பொடி போட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி இந்த மாதிரிலாம் போட்டு பண்ணும்போது ஆக்சுவலாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது நம்ம இல்லைனா ரெகுலர் ரவா உப்புமா, சேமியா உப்புமா அந்த டேஸ்ட்டில் தான் இது வந்து தெரியும். ஸோ இந்த மெத்தடில் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் சாம்பார் பொடி, கொஞ்சம் தோசை மிளகா பொடி, இட்லி பொடி சொல்லுவோம் இல்லையா, அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு கார மிளகா பொடி, அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு ஜஸ்ட் அடுப்பில் வந்து மீடியமில் வச்சுட்டு ஒரு பெரட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த எண்ணெயில் இந்த குழக்கட்டையில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த பொடி வகைகள் எல்லாமே கோட் ஆகிடும். பார்க்கவே செம்ம டெம்டிங்காக இருக்கும். எனக்கு அன்றைக்கி வந்து தேங்காய் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இல்லைனா நீங்கள் வந்து தேங்காய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அது இட் வில் என்ஹான்ஸ் த டேஸ்ட். ஸோ அவ்வளோதாங்க, இது வந்து முடிஞ்சிருச்சு. சூப்பராக ஒரு 5 to 10 minutesல ஒரு ஈவினிங் ஹெல்தியான ஒரு ஸ்நாக் வெரைட்டி இங்கே நான் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் இதை ரொம்ப என்ஜாய் பண்ணால் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஈவினிங் நீங்களும் உங்கள் பசங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள்.
ஸோ நான் வந்து மோஸ்ட்லி ட்ரிப்ஸ் எல்லாம் பிளான் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரியான அவுட்ஃபிட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போவேன். எஸ்பெஷலி இந்த லிமான் ட்ரிப் வீடியோஸ் நான் ஷேர் பண்ணும்போது ஈவன் எனக்கு அந்த மேனுவல் அந்தோனியும் போதும் சில பேர் இந்த கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வேர் அரவுண்ட் மை டிஷர்ட்ஸ் அண்ட் ஸ்கர்ட்ஸ் இதை சுற்றி தான் இருந்தது. ஏன்னா நான் இங்கே வந்து மோஸ்ட்லி மாடர்ன் அவுட்ஃபிட் தான் வந்து போட்டுக்கிறேன். இந்தியன் அவுட்ஃபிட் வந்து ஏதாவது ஒரு அக்கேஷன், செலிப்ரேஷன், ஃபெஸ்டிவல் அந்த மாதிரியான நேரங்களில் தான் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லகுனிஜா அவுட்லெட். ஷாப்பிங் வீடியோ ஷேர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நான் எல்லாமே இங்கே தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இங்கேயும் வந்து நான் சில ட்ரெஸ்ஸஸ் எடுப்பேன். ஏன்னா $2 $2 அண்டர் $3 அவ்வளோ அழகான அவுட்ஃபிட்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா நம்ம ட்ரிப்பு போகும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து இங்கே நிறைய பீச் தான், நீங்கள் நிறைய பீச் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாம் 3-4 மணி நேரம் நம்ம காரில் போகிறதுனால. ஸோ இந்த அவுட்லெட் வந்து பார்த்திங்கன்னா கோடு சிஸ்டம். ஒரு ஹேங்கர்லேயும் இல்லை ஒரு ரோ அண்ட் காலம்லேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோடு கொடுத்துருவாங்க, இந்த ட்ரெஸ்ஸோடைய கோட் நம்பர் இது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அவுட்ஃபிட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கோடு இருக்கும். அந்த லைக் எக்ஸாம்பிள் 60, 61 அந்த மாதிரி கோடு இருக்கும். அண்டு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ்லாமும் இருக்கும். லைக் கேப் இருக்கும், அதுக்கப்புறம் H&M இருக்கும், அந்த மாதிரியான பிராண்டட் அவுட்ஃபிட்ஸ்லாமும் இருக்கும். ஸோ அன்றைக்கி ஒரு நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கோட் நம்பர் 60 அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோடுக்கான ட்ரெஸ்ஸஸ் இருக்கிற அந்த ரோ அண்ட் காலம் ஃபுல்லாகவுமே பார்த்திங்க அப்படின்னா $3 தான் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம தான் வந்து கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி சைஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்ன கோடு எடுத்தால் பெஸ்ட் டீல் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எடுக்கணும். ஸோ அதுதான் இந்த மாதிரியான அவுட்லெட்ஸ்லலாம் பெரிய விஷயமே அதுதான். ட்ரெஸ்ஸஸ் சூப்பர்பாகவும் இருக்கும் குவாலிட்டி. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஒரு வீக் டே ஈவினிங் போயிருந்ததுனால கொஞ்சம் உங்களுக்கு கூட்டம் கம்மியாக இருக்கும். ஏன்னா வீக்கெண்ட்ஸ்லலாம் அவுட்லெட்ஸில் பின்னிடுங்க கூட்டம். எக்கச்சக்க கார் பார்க்கிங்கில் வந்து காசு இருக்கும், ஃபுல்லாகிடும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த கவுன்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் மெயினாக பார்க்க வந்தது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஃபேன்சி கவுன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்விம் சூட், டிஷர்ட்ஸ், இதெல்லாம் எது பெஸ்ட் ஆஃபர் அண்ட் டீல் இருந்ததோ அது எல்லாமே வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்திருந்தேன். ஸோ இந்த காலம் அண்ட் இந்த சைடு இருக்கிற இந்த செக்ஷன் ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா $3 தான். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு இருக்கிறதுனால ஓகே இதில் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு பிடிச்சிருந்த நான் இங்கே யூஸ்வலாக வேர் பண்ணுற மாதிரியான பேட்டர்ன்ஸ் எல்லாம் இங்கே நான் காமிச்சிருக்கேன். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் நீங்கள் என்ன ட்ரெஸ் எடுக்கிறீங்க, இதெல்லாம் எங்கே கிடைக்குது, சென்னையில் எங்கே கிடைக்கும் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. சென்னையில் வந்து மோஸ்ட்லி நான் அவுட்லெட்ஸுன்னு நான் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. மேபி இருக்கலாம், எனக்கு தெரியல. யூ கேன் ட்ரை இன் ஜூடியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா வெஸ்ட் சைட், நான் நிறைய வெஸ்ட் சைடு அடையார் காந்தி நகரில் எடுத்திருக்கேன். மேபி கொஞ்சம் சிமிலராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்டு ஈவன் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் இருக்கலாம், லைஃப் ஸ்டைலில் கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு செக்ஷனுக்கு வந்து மூவ் ஆகிட்டோம். இங்கே வந்து கொஞ்சம் பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் மாதிரி இருந்தது, கொஞ்சம் சீக்வன்ஸ் ஒர்க். அதுக்கப்புறமா இங்கே பார்ட்டிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டைட் ஃபிட் கவுன்லாம் போடுவாங்க, அந்த மாதிரியான வெரைட்டிஸ் இருந்தது. ப்ளஸ் அனுக்கு வந்து ஷர்ட் ரொம்ப சூட் ஆகும், அவளுக்கு அந்த ஜீன் அண்ட் ஷர்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அவளுக்கு. ஸோ இங்கே செக்ஷனில் வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, லெவிஸ் பிராண்டு, அதுக்கப்புறம் கேப்பு, அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து $5 போட்டிருந்தாங்க. எல்லாமே கிடையாதுங்க, பிராண்டட் செக்ஷனில் எடுக்கும்போது மட்டும் இங்கே எப்படின்னா நம்ம ரொம்ப பார்க்கணும். ஏன்னா ஒரு ட்ரெஸ்லேயும் கோட் நம்பர் இருக்கும். அந்த கோட் நம்பரும் வெளியில் அவங்க அந்த ரோவில் அந்த பர்டிகுலர் ரோ என்ட்ரு பண்ணும்போது இருக்கிற போர்டோடைய கோடும் மேட்ச் ஆகுதான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு கோடுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும். 62லாம் வந்து பார்த்திங்கன்னா $8 இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ மெயினாக வந்து ஸ்பெஷலி இந்த மாதிரி பிராண்டட் செக்ஷன்ஸ் வரும்போது மட்டும் நம்ம அதை செக் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி வந்து அண்டர் $3 இருக்கிற செக்ஷன்லாம் வந்து அவ்வளோ அவங்களுக்கு மிக்ஸாக இருக்காது, ஓரளவுக்கு எல்லாமே ப்ராப்பராக கம்மி ப்ரைஸில் அரேஞ்ச் ஆகிருக்கும். பிராண்டட்ஸில் வரும்போது மட்டும், ஏன்னா டிஃப்ரெண்ட் பிராண்ட் ஐட்டம்ஸ் வந்து ட்ரெஸ்ஸஸில் இருக்கும் இல்லையா. ஸோ எந்த பிராண்டு எந்த கோடு அதுக்கான ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி வெஸ்டர்ன் சைடு, ப்ராப்பர் வெஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டைலிஷான கவுன்ஸ், ஷர்ட்ஸ், சிலதெல்லாம் பிராண்டடும் கூட. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணணும், ப்ரைஸ் செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே H&M, Forever இந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்கும்.
நம்ம அது எல்லாத்தோடைய குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு என்ன பிடிக்குமோ எடுக்கணும். ஸோ இந்த ஃப்ளாரல் கவுன் பர்டிகுலராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகான பிரிண்ட்ஸ் போட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் காமிச்சதில் ஒரு சில இதெல்லாம் எடுத்திருப்பேன். நான் சொன்ன மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக என்னுடைய வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் கலெக்ஷன்ஸ் விச் இஸ் சூப்பர் கம்ஃபர்டபுள் வேரிங் ஆன் அ வீல் சேர் அப்படிங்க இருக்குது. நான் தனியாக உங்களுக்காக ஒரு வீடியோ போடுறேன், சரிங்களா? ஓகே, இப்போ இது முடிச்சுட்டு இது வெளியில் எக்ஸிட் வந்துட்டோம் அப்படின்னா இங்கே இன்னொரு இடம் இருக்கும். அதாவது நம்மளுடைய ஹோம் நீட்ஸ், பேசிக்கான ஹோம் நீட்ஸ், அந்த மாதிரி கிச்சன் அப்ளையன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அவுட்லெட் அப்படிங்கும்போது ஏன் இங்கே நிறைய பேர் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போது ரெண்ட்டுக்கு நம்ம வீடு இருக்கோம்னா ஓகே, பட் இங்கே வந்து ஓன் ஹவுஸ் வச்சுருப்பாங்கல்ல நிறைய பேர். ஸோ அவங்க எல்லாருமே அவங்களுடைய திங்ஸ் ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர் செட்டுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஃபர்னிச்சர் செட்டில் செம்ம டீலில் போடுவாங்க. திடீர்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு $100 120 $120 பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஃபர்னிச்சர், பெட்டிங், அதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ராம்புலின், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே நல்ல டீலில் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவ்வளோ பேர் வந்து இந்த செக்ஷனில் வந்து இருப்பாங்க. ஸோ இங்கே என்ன தான் இருக்குது பார்க்கணும் அப்படின்னு நான் வந்தேன். என்ன காமெடின்னு ஆக்சுவலாக எனக்கு மறந்து போச்சு, ரொம்ப சிரிச்சிட்டு இருந்தோம், தெரியல. ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே சில பேர் ஃபவுண்டன் வைப்பாங்க புத்தா வச்சு, அந்த மாதிரி. அப்புறமா ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்கங்க. ஜிம் எக்யூப்மெண்ட்ஸு இங்கே வந்து ஜிம் வந்து அவங்களுடைய டே டு டே ருட்டீனில் ஒரு மேண்டேட்ரியான விஷயம். எல்லாம் பைசா கட்டி போய் ஜிம்மில் வந்து ஈவினிங் போவாங்க அந்த மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் இந்தியாவில் குழி தட்டுலாம் கிடைக்கும்ல, ஒரு டிஃபன், அதுக்கு 2-3 சைட் டிஷ், அந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்தோம். அது $2 போட்டிருந்தாங்க, அதனால் எடுத்தோம். அப்புறம் இங்கே பெரிய கிளாக், இந்த கிளாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு மட்டும் ஓன் வீடு இங்கே இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கிளாக் நான் எடுத்திருப்பேன். இட் வாஸ் சூப்பர் பிரிட்டி. ஸோ அனு வந்து சுற்றி கித்தி நடந்து போய் செம்ம டயர்டாகிட்டா. எனக்கு சிரிப்பு வருது அவளை பார்க்கும்போது. ஸோ அந்த குஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாய்ஸ் நிறைய இருந்ததா. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அதில் உட்காரத்துக்கு அவளுக்கு. இந்த பக்கம் பார்த்தா ஸ்கெலிட்டன், இதெல்லாம் வந்து லேப் விஷயங்களுக்கு தேவையானது. ஆக்சுவலாக எனக்குமே டெடி பேர் பிடிக்கும், அதனால் ஸோ இது டெடி பேர்லாம் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே கால்ஃபும் நிறைய விளையாடுவாங்க. நிறைய கால்ஃப் கோர்ட் இருக்குது, கால்ஃப் கார்ஸ் இருக்குது, நிறைய கிளப்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கே ஃபேக் அது ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கள்ல வீட்டில் வச்சு சும்மா, அந்த மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான அந்த கால்ஃப் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் இருந்தது, நெட்டு, ஸோ இது எல்லாமே சேர்த்து நிறைய டீல் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் வாங்கினாங்கங்க, எக்கச்சக்க பேர் வாங்கிட்டு போனாங்க. அப்புறமா அடல்ட் டயப்பர்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மெயினாக வந்து ஃப்ளைட் ட்ராவல் பண்ணும்போது சீரியஸாக அடல்ட் டயப்பர்ஸ் வந்து நமக்கு அதோடைய ஹெல்ப் வந்து அப்போ தெரியும். நோ மேட்டர் ஹூ இட் இஸ், உங்களால் போக முடியும். ஏன்னா ஃப்ளைட்டில் எல்லா நேரமும்லாம் வாஷ்ரூம்லாம் ஃப்ரீயாக இருக்காதுங்க. ஒரு சில டைம் லைன் நிற்கும் அப்படியே, எங்கேருந்து ஒரு ரோ ஃபுல்லாக அப்படியே நிற்பாங்க, வெயிட் பண்ணுவாங்க டாய்லெட்டுக்காக. ஸோ ஐ ஆல்வேஸ் சஜஸ்ட், ஸ்பெஷலி நம்மளை மாதிரி எழுந்து டக்குன்னுலாம் போக முடியாது, ரொம்ப வெயிட் பண்ண முடியாதவங்க அடல்ட் டயாப்பர்ஸ் யூஸ் பண்ண ஹெசிடேட்டே பண்ணாதீங்க. இங்கே ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருந்தது சீரியஸாகவே. அப்புறம் நான் வந்து ஒரு ட்ரைபாடு பார்த்தேங்க. எனக்கு ட்ரைபாட் வந்து கொஞ்சம் ரொம்ப ஓவர் ப்ரொஃபஷ்னலாக இல்லை, கொஞ்சம் இதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கு நடுவில் மிக்ஸி ஜார் மட்டும் ஒன்று வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்தது. பட் பேஸ் எல்லாம் இல்லை, ஒரே ஒரு சிங்கிள் பெரிய ஜார் ஒன்று இருந்தது. அது ஆனால் என்னுடைய மிக்சிக்கு செட் ஆகுமான்னு தெரியல, அதை செக் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த ட்ரைபாட் இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கான கேரண்டி கார்டு எல்லாமே கொடுத்துருந்தோம். ரொம்பவே நல்ல குவாலிட்டி. பட் இது ஒரு $120 கிட்ட இருந்தது. சரி, இப்போ கண்டிப்பாக அது வேணுமா அப்புறம் பார்த்துக்கலாமா அப்படின்னு யோசிச்சா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ கிளம்பியாச்சு நாங்கள். அதுக்கப்புறம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த இது. ஸோ இது நம்ம வெளியில் அப்படியே வந்தோன்னா இங்கே ஒரு ரேம்ப் இருக்கும். ஆனால் செம்ம மழைங்க, வெளியில் வந்தோடனே அப்படி ஒரு இருட்டு, செம்ம காற்று, பயங்கர மழை. ஸோ இதுதான் ரேம்ப்லேருந்து கனெக்ட் ஆகி நம்ம இதுக்கு என்ட்ரன்ஸ் வந்து ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து என்ட்ரன்ஸ் வரும். பயங்கர பெரிய அவுட்லெட். போனோம் அப்படின்னா எப்படியும் எங்களுக்கு ஒரு 2 to 3 hours எனக்கு போயிடுங்க. அவ்வளோ ரொம்ப டைம் பாஸிங்காக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு தடவையும் செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ் மாறும். அண்ட் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டிசபிலிட்டி வாஷ்ரூம் தனியாக வச்சுருக்காங்க, அதை காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ நம்ம எதுக்குமே இங்கே நான் எங்கேயுமே வந்து வாஷ்ரூம் பற்றி பெருசாக கவலைப்பட்டதே கிடையாது. நான் நிறைய வீடியோஸில் அதை மென்ஷனும் பண்ணியிருக்கேன்.
செம மழை அப்படிங்கிறதுனால திருப்பி நாங்கள் கொஞ்ச நேரம் உள்ளே போய் உட்காந்துக்கலாம். ஏன்னா இந்த மழை விட்டால் தான் கிளம்ப முடியும். அப்படியே ஒரு டார்க் க்ளவுட்ஸ் அண்ட் பயங்கர மழையாக இருந்தது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு DIML டே இன் மை லைஃப் vlog ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பாய்.